ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி எதை பற்றி நம்ம ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் ஒரு தாட் இருக்குது நிறைய பேர்த்த. பட் அப்படி கிடையாது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே நமக்கு வந்து ஈஸி டு ட்ரேடு. ஏன் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 6 ஹவர்ஸ் தான் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே தான் எந்த ஒரு மேஜர் மூவ்னாலும் சரி, மைனர் மூவ்னாலும் சரி, அந்த 6 ஹவர்ஸ் விண்டோவில் தான் அது வந்து ஆகணும். இது நீங்கள் ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு. ஸோ எப்போ அந்த கீ லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும், எப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து முக்கியமான அந்த ஜோன்ஸுக்கு ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படி எல்லாம் மார்க்கெட்லேயும் மேனிப்புலேஷன் இருக்கும். மேனிப்புலேஷன் இருந்தால் தான் அது மார்க்கெட். மேனிப்புலேஷன் இல்லாத மார்க்கெட் எந்த மார்க்கெட்டுமே கிடையாது. ஸோ அந்த மேனிப்புலேஷனில் தான் மார்க்கெட்டே வந்து அது வந்து அதான் ஒரு பிளட் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதில் உண்டு. ஸோ என்னை பொறுத்தவரை யார் என்ன கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, இந்தியன் மார்க்கெட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே எந்த மேஜர் மூணாலும் சரி நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நம்மளால் மேஜர் மூவ்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இது என்னோட தாட்டு. உங்களோட தாட் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.